ஆகஸ்ட் ஆஃபர் வந்து தமிழில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆகஸ்ட் கொடை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, லெல்னித்கோ ஆஃபர் சொல்லுவாங்க, லெல்னித்கோ கொடை. இது வந்து எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 8 1940, ஆகஸ்ட் 8 1940 கொடுத்துருக்காங்க. 8/8/40 அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து வைஸ்ராயா யார் இருந்தார் அப்படின்னா லெல்னித்கோ அப்படிங்கிறவர் தான் வந்து வைஸ்ராயா இருந்தவர். அப்போ இவர் தான் என்ன பண்ணார்னா, அப்போ 1939 வந்து 2ஆம் உலகப் போர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களா. அப்போ ஆகிறப்ப நிறைய இந்தியர்கள் வந்து அப்போ தேவைப்பட்டாங்க. அதனால இவர் வந்து நிறைய ஆஃபர்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இப்போ நம்ம ஆடி ஆஃபர்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அப்போ ஆகஸ்ட் ஆஃபர்னு ஒன்று கொடுத்துருக்காரு. அது என்னன்னா, நாங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம், டொமினியன் அந்தஸ்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், பிரதமர், குடியரசுத் தலைவர் அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, அது மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஹெட்டாக யார் இருப்பாங்கன்னா இங்கிலாந்து இளவரசி எலிசபெத் இருக்காங்கல்ல, அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தான் வந்து நாட்டை ஆளுவோம் அவங்க, ஆனால் எல்லாமே நம்ம வந்து அவங்கள்ட்ட கேட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கிலாந்து இளவரசிட்ட. அதுதான் வந்து டொமினியன் ஸ்டேட்டஸுங்கிறது, அது கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்தியர்களுக்கு அப்போ இருந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் தேவையில்லை, எங்களுக்கு வந்து பூர்ண ஸ்வராஜ்யம், அதாவது எல்லாமே நாங்கள் எங்கள் நாட்டை நாங்களே ஆண்டுக்கிறோம் அப்படின்னு தான் கேட்டாங்க. அதனால் எங்களுக்கு இந்த ஆஃபர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிராகரித்தாங்க. முக்கியமாக காங்கிரஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து இதை நிராகரிச்சதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த ஆகஸ்ட் ஆஃபரே வந்து ஒரு பெரிய பலனளிக்காமையே போகுது. இதான் வந்து ஆகஸ்ட் ஆஃபர். நம்ம வைஸ்ராய் குழு இருக்குல்ல, அதில் வந்து நாங்கள் இந்தியர்களை வந்து நியமிக்கிறோம் வைஸ்ராய் குழுவில் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நியூ கான்ஸ்டியூஷன், புதிய அரசியலமைப்பு இருக்குல்ல, அதை வந்து ஏற்றுகிறதுக்கு நாங்கள் இந்தியர்களே நீங்களே வந்து உங்களோட அரசியலமைப்பை வந்து ஏற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து சொன்னாலும் டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஏன்னா நம்ம தான் வந்து பூர்ண ஸ்வராஜ்யம் தானே வேணும்னு சொன்னோம், அதனால் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தாங்க. அதனால் இந்த ஆகஸ்ட் ஆஃபர் வந்து பெருசாக வந்து இங்கே பயனளிக்கலை.